என்ன மாதிரி டிரைவர்களுக்கு அரை நாள் லீவு கிடைக்கிறதே எவ்வளோ கஷ்டமான விஷயம் தெரியுமா? நானும் முதலாளிகிட்ட போராடி ஒரு அரை நாள் லீவு வாங்கிட்டு வீட்டுக்குள்ளே இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நானும் பக்கமாக கிளம்பிட்டேன். ஒவ்வொரு தடவையும் ட்ரெயினில் சீட்டு பிடிக்கிறதே பெரிய வேலையாக இருக்குன்னு சொல்லிட்டு ஓடி வந்து ஒரு சீட்டை பார்த்து உட்காந்துட்டேன். அப்படியே நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாத்தையும் பார்த்தேன். எல்லாரும் எங்கே போறீங்கன்னு கேட்டேன். அடுத்த மாதம் நாங்கள் வெக்கேஷன் போகிறோம், அதுக்காக வேண்டி பொருள் வாங்குறதுக்காக வேண்டி பக்கம் வந்திருக்கோம்னு சொல்லி சொன்னாங்க. முதல்ல வயிற்றுக்கு இறைய போட்டுக்கிடுவோம், அப்போ தான் தெம்பா பத்தாவா சுற்றி பார்க்க முடியும்னு சொல்லிட்டு நானும் தோசையை ஆர்டர் பண்ணிட்டு சாப்பிட உட்காந்துட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே ஒவ்வொரு கடைகளாக பார்த்துட்டு போயிட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தீங்கன்னா 40 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சிங்கப்பூர் சீமாட்டியை பார்த்தோன்னே எனக்கு ஒரே சந்தோஷம். ரியாத்தில் முன்னாடி இருந்த பழைய ஆட்களுக்கு இந்த சிங்கப்பூர் கடையை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இவங்கள்ட்ட ஜப்பான் சாரி, அதுக்கப்புறம் மார்டின் சட்டை, அதுக்கப்புறம் பெர்ஃப்யூமு, அப்புறம் கோடாலி தைலம், பெண்களுக்கான உள்பாவடை, கொடை, இது போல ஊருக்கு கொண்டு போகக்கூடிய சாமான்கள் எல்லாமே கிடைக்கும். நாம எப்போ ஊருக்கு போகிறோம் நமக்கே தெரியல. பார்க்க எல்லா பொருளும் வாங்கணும் போல ஆசையாக தான் இருக்கு. ஒரு வழியாக பத்தா மெட்ரோ ஸ்டேஷன் வந்துட்டேன். சவுதி அரேபியா பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.